நமது நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2024ஆம் ஆண்டு குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது, ரிஷபராசியில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது நம்மளுடைய 12 ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, நம்ம என்னென்ன விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போறோம். நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். தனுசு ராசி நேயர்களுக்கு குரு வக்ர பயிற்சி என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது, குரு பகவான் என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறார் என்று பார்க்கும்பொழுது, தனுசு ராசியோட இயல்பான குணாதிசயங்கள்ல சில விஷயங்கள்ல ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறேன். எதையும் சுறுசுறுப்பாக தன்னுடைய தன்னம்பிக்கையுடன் செய்து முடிக்கும், தனித்துவமாக செய்து முடிக்கும் தன்மை கொண்டவர்கள் தான் நீங்கள். ஆசிரியர் மற்றும் பேராசிரியர் துறையில் பணியாற்றுவதற்கான வாய்ப்புகள், தகுதிகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் இருக்கும் இடத்தில் குறைந்தது ஒரு 10லிருந்து 20 நபர்களுக்காவது நீங்கள் அறிவுரை கூறிக்கொண்டே இருப்பீர்கள். உங்களுடைய அறிவுரையை ஏற்றுக்கொண்டு பல பேருடைய வாழ்க்கையில் வெளிச்சம் இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அந்த அளவுக்கு குரு ஸ்தானம், குருவுடைய பரிபூர்ண செயல்பாடுகள் உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கின்றன. இப்படிப்பட்ட தன்மை கொண்ட ஒரு மேன்மையான தகுதி கொண்ட உங்களுக்கு குரு பகவான் கடந்த 2023 ஏப்ரல் மாதம் இறுதியிலிருந்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வேலையில் போராட்டம், மன அழுத்தங்கள் மற்றும் நண்பர்கள் உங்களுக்கும் ஒற்றுமையில்லாத சூழ்நிலைகள், கடன் பிரச்சனைகள், உடல் ரீதியாக சிறு சிறு பாதிப்புகள் என்ற தன்மையில் தற்போது வரை குரு வக்ரமாவதற்கு முன்பு வரையும் நீங்கள் அணிவித்து வருகிறீர்கள் என்பது கிரக ரீதியான செயல்பாடுகள். இந்த குரு வக்ர பயிற்சி நடைபெறும் பொழுதிலிருந்து உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட போகிறது. நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்பட போகுது. அக்டோபர் மாதத்திலிருந்து குரு வக்ரமாகும் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்பட போகுது. என்னென்ன முன்னேற்றமான சூழ்நிலைகளை சந்திக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாழ்வு மனப்பான்மை நீங்கி தைரியமாக ஒரு சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் ஆற்றல் உங்களுக்கு மறுபடியும் கிடைக்கப் போகிறது. உங்கள் மீது வீண் பழி சுமத்தி உங்களை கஷ்டப்படுத்திய நபர்கள் தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டு உங்களிடம் மன்னிப்பு கேட்டு உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உங்களுடைய தனித்திறமையை புரிந்து கொண்டு உங்களிடம் சரணடைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், வயிறு வலி மற்றும் நோங்கால் வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் உங்களுக்கு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கின்றன. வேலையில் இடமாற்றம் அடைய விரும்பவே இல்லை, ஆனால் பிரச்சனையாகவே இருக்குது. இடமாற்றம் எப்படியா கிடைச்சிடாதா அப்படின்னு வருத்தத்தில் இருக்க உங்களுக்கு குரு வக்ர பயிற்சி ஆனவுடன் வேலை இடமாற்றம் ஏற்பட போகிறது. உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு நல்ல விதமான வேலை நிமித்தமான செயல்பாடுகளில் மன மகிழ்ச்சிகள், பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றங்கள், கடன் சுமையை குறைக்கக்கூடிய தன்மையில் உங்களுடைய தகுதியும் உங்களுடைய பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய தன்மையில் இருக்கப் போகிறது கிரக வக்ர பயிற்சி. இப்பொழுது ஒரு தெளிவான ஒரு சிந்தனைகளும் தெளிவான ஒரு முடிவுகளையும் நீங்கள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக நீங்கள் கருதுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பணப்பிரச்சனை நீங்க போது, கவலைகள் நீங்குவதற்கான ஒரு வாய்ப்புகள் உறுதியாக ஏற்படுகின்றன. இந்த குரு வக்ர பயிற்சி அப்போ நீங்கள் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, குடும்ப உறவுகள் விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துக்கிருக்கு அப்படின்னா நீங்கள் வாண்டடாக போய் அவங்களுக்கு அறிவுரை கூறுவதோ அல்லது அதை எதிர்கொள்வதோ செய்வதை தவிர்க்க வேண்டும். ஏன்னா பிரச்சனைக்கான விஷயங்கள் வேறையாக இருக்கும். நீங்கள் தலையிடும் போது அந்த பிரச்சனை உங்களை சார்ந்து உங்களை நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனம் செலுத்தணும். அடுத்தவரின் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை இருக்குது, நண்பராக இருந்தாலும் சரி, தோழியாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய உறவில் உள்ள ஒரு நபர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் குடும்பத்தில் பிரச்சனை என்றால் நீங்கள் போய் அறிவுரை கூறுகிறேன் என்று சொல்லும் பொழுது
அந்த அறிவுரை ஏற்றுக்கொண்டு உங்கள் மீதே பழியை சுமத்தி உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணி விடுவார்கள். ஆகவே முடிந்தளவு அடுத்தவர்களின் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அடுத்தவர்களின் பர்சனல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நமது தனுசு ராசினியர்கள் முற்றிலும் பேசுவதையோ அல்லது தலையிடுவதையோ தவிர்ப்பது மிகப்பெரிய நல்லம். இந்த நல்ல விஷயத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனமாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த குரு வக்கர பயிற்சி காலங்களில் வண்டி வாகனங்களில் செல்லும்போது கவனமாக செல்ல வேண்டும். புதிய வண்டி வாகனங்கள் வாங்கும்போதும் கவனமாக இருக்க வேண்டும். இரவு நேரங்களில் வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுதும் கவனத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பது குரு வக்கர பயிற்சி உங்களுக்கு நிலைநாட்டுகிறது. இந்த குறிப்பிட்ட குரு வக்கர பயிற்சி காலங்களில் சிறு சிறு பாதிப்புகளும் சிறு சிறு மன அழுத்தங்களும் ஏற்படாமல் குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்பக விநாயகர் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் தடைகளை விலக்கி வெற்றியை கொடுப்பதற்கான சூழ்நிலையும் நமது விநாயகப் பெருமாள் கற்பக விநாயகப் பெருமாள் உங்களுக்கு முழுவதுமாக கொடுப்பார் என்பது உண்மை. ஸோ மறக்காமல் நான் கூறிய வழிபாடு முறைகளை பின்பற்றி உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் நீங்கள் பெற வேண்டும் என வாழ்த்துகிறேன். தனுசு ராசிக்காரங்களும் ரொம்ப பிரச்சனையில் தான் மாட்டிகிட்டு இருந்தாங்க இவ்வளோ நாள். குரு பயிற்சி ஆகி கூட சரியில்லையே, நம்மளுக்கு கிடைக்கிற விஷயங்கள்லாம் தள்ளி தள்ளி போச்சே, ஒரு ஏக்கம், ஒரு விரக்தி, இப்படி தான் மனநிலையில் இருந்தாங்க இந்த தனுசு ராசிக்காரங்களாம். ஆனால் அவர்களுக்கு ஒரு அற்புதமான காலமாக தான் இந்த காலம் இருக்க போகுது. ஏன்னா அவங்க ராசி அதிபதியே குரு தான். அந்த குருவாகப்பட்டவர் வக்ரம் பெற்று வரப்போக காலகட்டங்கள் கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு உங்கள் ராசியவே பார்க்குறார். அதுதான் பெருமையாக சொல்லப்படுது. இந்த வக்ரகதியில் உங்கள் ராசியை பார்க்குறார். அப்போ எவ்வளோ பெரிய விஷயம், நல்ல விஷயம் தானே. தன்னுடைய ராசியை தானே பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம சொந்த வீடு இருக்குது. நம்ம சொந்த வீட்டில் நம்ம இருந்தால் நம்ம தான் ராஜா, நம்ம தான் எல்லாமே. நம்ம இன்னொருத்தர் வீட்டில் இருக்கிறதுக்கும் நம்ம வீட்டுக்கு இருக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம். நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம எது வேணாலும் செய்யலாம், போகலாம், வரலாம். அதே மாதிரி தான் உங்கள் சொந்த வீட்டை அவர் பார்ப்பதால் உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றம் கிடைக்க போகுது. தன்னம்பிக்கை வரப்போகுது, தைரியம் வரப்போகுது. ஏதோ போட்டி செய்ய போகிறீங்க. நான் அது கண்டிப்பாக இது செய்கிறேன், இதனால் செய்யாமல் இருந்தேன், இப்போ நான் செய்ய போகிறேன், நான் செஞ்சு பார்த்துட்றேன், கண்டிப்பாக ரெண்டுத்தில் ஒன்று தெரியட்டும் அப்படின்னு தான் இறங்க போகிறீங்க. அதில் வெற்றியும் பெற போகிறீங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது. அதில் உங்கள் ராசியை பார்க்கறனால உங்களுக்கு உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். நோய் நொடி இருந்த இடந்தரம் போயிருக்கும். ஏற்கனவே பொதுவாக தனுசு ராசிக்கு அவ்வளோ ஒன்றும் நோய் நொடி வராது. இருந்தாலும் சிறு சிறு இருந்த விஷயங்கள்லாம் கூட போயிடும். தைரியம் வந்துடும். எப்பயுமே உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்க தான் நீங்கள். இருந்தாலும் அந்த ஒரு ஏக்கம், ஒரு சுபாவம், ஒரு விரக்தி அதெல்லாமே இருந்திருக்கும். அது இப்போ போயிடும். அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். மனைவியோட உறவு கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்யும். அது மூலிமா நல்லது நடக்க போகுது. இது இல்லாமல் சகோதர உறவும் நல்லது செய்ய போகுது. அது இல்லாமல் இதை விட பெருமையாக உங்களுக்கு குருவாகப்பட்டவர், நீங்கள் குருவாக மதிக்கக்கூடியவங்க, அவர் மூலிமா கண்டிப்பாக பெரிய உதவி கிடைக்க போகுது. அதனால தான் நீங்கள் நல்லா பெரிய லெவலாக வரப்போகிறீங்க இப்போது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரங்க பார்த்திங்கனாக்கா பெரும்பாலும் நல்ல விஷயங்கள், வாழ்க்கையில் முன்னேற்றமான விஷயங்கள்லாம் இப்போ நடக்க போகுது. வேண்டுதல் பிரார்த்தனைலாம் இப்போ செய்யலாம். நீங்கள் ஏதோ ஒரு கோயிலுக்கு வேண்டியிருப்பீங்க, போக முடியாமல் தடைப்பட்டிருக்கோம். அதெல்லாமே இப்போ நீங்கள் இந்த காலகட்டங்களில் செஞ்சுட்டு வரலாம். குரு வக்ரகதியானவனே கண்டிப்பாக அதில் இறங்கிடலாம். அந்த ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம், பரிகாரம் பண்ணலாம், வேண்டுதல் பண்ணலாம், பிரார்த்தனை பண்ணலாம். ஒரு இது பண்ணணும், எடை கிடைக்க கொடுக்கணும்னு வேண்டியிருப்பீங்க. இல்லைனா இந்த மாதிரி நான் கடுமையான உடம்பில் அழகு குத்தி பண்ணுறது, அந்த மாதிரி ஏதோ ஒரு வகை வேண்டுதல் இருக்கும். கண்டிப்பாக அதை நிறைவேற்றக்கூடிய காலம் தான் இப்போ வந்திருக்கு. அது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்ளுவீங்க, ஊர் சுற்றி பார்ப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. நிறைய இடத்துல போய் சாப்பிடுவீங்க, பிடிச்சதை சாப்பிடுவீங்க. நல்ல ஒரு ஓய்வு கிடைக்கும். சந்தோஷமான மனநிலை தான் இருக்கும். குடும்பத்தோருடைய இது வரைக்கும் அவங்களோட பேசி போகாமல் நேரம் கிடைக்காம வேலைன்னு ஓடின்னு இருப்பீங்க. இப்போ மனைவி மக்களோட சந்தோஷமாக இருப்பீங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க, உற்றார் உறவினர்கள் எல்லாருமே உங்க கூட கலகலப்பாக போவாங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். அதெல்லாம் இப்போலாம் இப்போ உள்ள காலகட்டத்தில் அதெல்லாம் அடிக்கடி நடக்கிறதில்ல. அந்த காலத்தில் நடந்தது. இப்போலாம் ரொம்ப அது நடக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ உங்களுக்கு நடக்க போகுது. அப்போ உங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். அதனால் உங்களுடைய குறிக்கோளை நோக்கி இங்கே போயிட்டே இருக்கலாம், தைரியமாக போகலாம். அதில் நிறைவேற்றி நீங்கள் வெற்றியும் பெறலாம். அப்படி தான் இப்போ ஒரு நேரங்காரம் சொல்லியிருக்கு உங்களுக்கு. அதனால் இதனால் வரைக்கும் இந்த குருவால் ஏற்பட்ட தடையெல்லாம் இப்போ விலகிடும். குருவால் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து உங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் வந்து சேரும். எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாமே கிடைக்கும். ஒன்று ஆரம்பிக்கணும்னு நினச்சிருப்பீங்க, அது ஆரம்பித்து முடிப்பீங்க. வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கிடைக்கும். வண்டி வாங்கினாலும் கண்டிப்பாக வாங்குவீங்க.
வண்டி வாகனங்கள் கண்டிப்பாக வாங்குவீங்க. வாங்கி அதனுடைய பலனை கண்டிப்பாக அனுபவிப்பீங்க. எல்லாமே பிளான் பண்ணி தான் செய்வீங்க. நீங்கள் வந்து பிளான் பண்ணி செய்யக்கூடியவங்க தான். அதனால் பிளான் பண்ணி செய்வீங்க, கரெக்டாக இருக்கும். அதனால் எல்லாருமே உங்களை அனுசரித்து நடந்துப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் சில நேரத்தில் முன்கோபம் அது கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. இது இல்லாமல் சில பிடிவாத குணமும் இருக்கும், அதையும் விட்டுடணும். இது மாதிரிலாம் விட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சு நல்லது நடக்க போகுது உங்களுக்கு. அது இல்லாமல் வெளியூர் தொடர்பு உள்ள விஷயங்கள் கண்டிப்பாக நிறைய நடக்கும். பயணங்கள் மூலிமா நிறைய பேர் பழக்கமாவாங்க, அவங்க மூலிமா நல்ல விஷயம் நடக்க போகுது. இது இல்லாமல் பொருட்கள், தேவையான பொருட்கள் வீட்டுக்கு வந்து சேரும். அந்த பொருள் வாங்கணும்னு நினச்சிருப்போம், ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருப்போம், போவோம் வாங்காமல் வந்துடுவோம், மறந்துடுவோம். அப்பேற்பட்ட பொருட்கள் எல்லாமே வீட்டில் வந்து சேரும், ஈஸியாக வந்து சேரும், டக்குன்னு வந்துடுவீங்க. ஏன்னா அதுக்குன்னா நேரம் வரும்போது தான் அதெல்லாம் வரும். அப்போ டக்குன்னு கையில் காசு இருக்கும், டக்குன்னு வாங்கிடுவீங்க. சில நேரத்தில் காசு இருந்திருக்காது, இப்போ வந்து அப்படி கிடையாது, தொடர்ந்து காசு வந்துன்னு இருக்கும். அந்த இடத்துக்கு போவீங்க, அந்த பொருளை பார்ப்பீங்க, டக்குன்னு ஒன்று வாங்கி வந்து வீட்டுக்கு வந்து வச்சுருவீங்க. அப்போது வீட்டில் இருக்கும் சந்தோஷப்படுவாங்க. அது மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி. இப்போ 2 பேருமே வேலைக்கு போகிறனால மனைவி கூட வாங்கிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, கணவன் கூட வாங்கிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருவரும் சேர்ந்து கூட வாங்கலாம். இது மாதிரிலாம் இப்போ உள்ள விஷயம் நடந்துட்டுருக்கு. அதனால் இதெல்லாம் ஈஸியாக நடக்கக்கூடிய விஷயங்கள். இறைப்பரிகாலம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப வந்ததாக சொல்லப்படுது. அதில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. இது இல்லாமல் ராமர் கோயில் பக்கத்தில் இருந்தால் ராமர் கோயில் போயிட்டு வாங்க. ராமரோட லக்ஷ்மி, சீதா, லக்ஷ்மி அந்த சீதா சொல்லோட லக்ஷ்மணன், எல்லாம் ஆஞ்சநேயர் எல்லாம் சேர்ந்துருப்பாங்க. அப்பேற்பட்ட அந்த ராமரை வணங்கிட்டு வாங்க, ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. பெரும்பாலும் கருடாழ்வார் நீங்கள் வழிபடுறது ரொம்ப நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு. பெருமாள் கோயிலில் கருடாழ்வார் இருப்பார், அவர் வழிபட்டு வரலாம். அவர் வந்து வழிபடக்கூடிய நாள் வந்து வியாழக்கிழமை, சனிக்கிழமை, இந்த 2 கிழமையில் ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பாக வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றமான வாழ்க்கை கிடைக்கும். தைரியம் வரும், தன்னம்பிக்கை வரும், துணிச்சல் வரும், நேர்மை வரும், சத்தியம் வரும், எல்லாமே நடக்கும் உங்களுக்கு. அதனால் கருட வழிபாடு அவ்வளோ விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. கருட காயத்தை சொல்லலாம், கருடனை ஸ்லோகம் சொல்லலாம், கருடனை நேரில் பார்த்தா மேலே பார்த்தா அனந்து பார்க்கும்போது திரும்பிட்டனா வணங்கலாம். இதெல்லாம் பண்ணால் ரொம்ப விசேஷம். குரு வக்ர பெயர்ச்சியோட பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த குரு வந்து எப்போ வக்ரமாகிறாரு அப்படின்னா 2024 அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வந்து குரு வக்ரம் ஆரம்பிக்குது. அதே மாதிரி குரு வக்ர நிவர்த்தி, அதாவது 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வந்து குரு வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 4 மாத காலங்கள் வந்து உங்களுக்கு வக்ரத்தில் தான் இருக்கார். உங்களுடைய ராசி அதிபதி யார் அப்படின்னா குரு தான். அவர் 6ஆம் இடத்துல வக்ரமாகிறாரு. 6ஆம் இடத்துல வக்ரமாகி உங்களுக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதே மாதிரி 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, அப்புறம் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த வக்ர பார்வை வந்து என்னென்னா எக்கனாமிக்கலாக உங்களுக்கு நல்ல க்ரோத் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஏதாவது கிரகங்கள் சுக்கிரனோ குருவோ 10ஆம் அதிபதி இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிரகம் வந்து வக்ரமாக இருக்குது அப்படின்னா கூடுதலான பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு கோச்சாரத்தில் கேது இருக்கார் தொழில் ஸ்தானத்தில். இந்த கேது வந்து வக்ர கிரகம் தான். ராகு கேதுக்கள் எப்போவுமே வக்ரமான கிரகங்கள் தான். அந்த வக்ர கிரகத்தை குரு வக்ரமாய் பார்க்கும்போது தொழிலில் இருக்கக்கூடிய இது வரைக்கும் தடைகள் எல்லாமே விலகிருங்க. அந்த தடையோ ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு முடக்கடியாக இருந்திருக்கும் இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாமே விலகிரும். தொழில் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீங்கள் இப்போ புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னா இந்த 4 மாத காலகட்டங்கள் வந்து அதுக்கு சிறப்பான காலகட்டங்கள் தான். இதுக்கு இடையில உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும், உங்களுக்கு தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஆனால் கோச்சாரத்தில் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய டைம் தான். ஏன்னா 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடியவரே 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இந்த வக்ர பார்வைங்கிறது எக்கனாமிக்கலாக க்ரோத் பண்ணி விடுறதுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயங்களை செய்வாருங்க. உங்களுக்கு அதாவது வெளிநாட்டுக்கு, அதாவது தொழில் ரீதியாகவோ அல்லது உத்தியோக ரீதியாகவோ வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொள்கிறதுக்கு இது வரைக்கும் ஏதாவது தடைகள் இருக்குது, நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுல ஏதாவது தடைகள் இருக்குது அப்படின்னா இந்த வக்ர காலங்களில் அதுக்குண்டான முயற்சிகளை வந்து நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அதுக்குண்டான காலகட்டம் தான் இது, சரியாக கிடச்சிருங்க. ஆல்ரெடி வந்து தொழில் பண்ணிகிட்ருக்கவங்க வேறு இடத்துல, அதாவது ஒரு ஃப்ரான்ச்சைசிஸ் மாதிரி வந்து ஓப்பன் பண்ணணும், பிரான்ச்சஸ்லாம் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த குரு வக்ரம் பயிற்சி காலத்துக்கு அப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது அது ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிரும். அதே மாதிரி லோன் ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு லோனுக்கு நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஆனால் அது வந்து ஏதோ ஒரு ரீசனால் ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த வக்ர காலங்களில் வந்து உங்கள் பிஸ்னஸ்க்காக லோன் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். ஏற்கனவே ஒரு விஷயம் ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த என்ன விஷயத்துக்காக ரிஜெக்ட் ஆச்சோ அதை வந்து கொஞ்சம் ரெட்டிஃபை பண்ணிவிட்டு இப்போ ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா வக்ர
காலங்களில் அது மீண்டும் கிடைக்கும். இது நிறைய பேர்த்துக்கு நடந்திருக்கு. அதே மாதிரி வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது ஒரு சூப்பர் காலம். திடீர்னு எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும், ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். ரொம்ப நாளாக இந்த கம்பெனியில் நம்ம வேலை பார்த்தா நல்லாயிருக்கும் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த கம்பெனிலேருந்து உங்களுக்கு நல்ல ஆஃபர்ஸ் வரும். அதை உடனடியாக ஏற்றுக்கங்க. தொழில் வேறு பக்கம் மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு இடம், தொழிலுக்கான இடம் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. தொழிலே சில பேர் வந்து வேறு தொழில் மாற்றங்கள் இந்த வக்ர காலகட்டங்களில் நிறைய பேர்த்துக்கு அது நடக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப அதாவது நல்ல இதுதான். இப்போ பொருளாதார ரீதியாக நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க கொஞ்சம் கூடுதலாக கவனத்தோடு இருக்கணும். கையெழுத்து போடுறது, ஒரு கம்யூனிகேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ரொம்ப கவனத்தோடவும் விழிப்புணர்வோடும் இருந்துட்டாலே ரொம்ப சூப்பரான பலன்கள் தான். படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த வக்ர காலங்களை ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி வந்து இந்த யூபிஎஸ்சி, டிஎன்பிசி, ஆர்ஆர்பி, பேங்கிங்க்கு இதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க ஆல்ரெடி வந்து ஏதாவது ஒரு விஷயனால சின்ன 1 மார்க் 2 மார்க் இதில் போயிருக்கும். பட் ஆனால் இந்த டைம் நீங்கள் எழுதும்போது அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. கூடுதல் கொஞ்சம் முயற்சி தான் போடணும். படிப்பில் வந்து ஆர்வம் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். பட் ஆனால் வந்து நீங்கள் செல்ஃபாக வந்து ஆர்வம் எடுத்து நீங்கள் அதை படித்தா மட்டும்தான் லைஃப்பில் முன்னேறி வர முடியும். படிப்பில் ஆர்வம் குறையும், டைவர்ட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. படித்தா மட்டும்தான் வாழ்க்கை அப்படிங்கிறத நீங்கள் மறுபடியும் சொல்லி பார்த்தா மட்டும்தான் படிப்பில் முன்னேற்றம் இருக்கும். பொருளாதார ரீதியாக மட்டும்தான் உங்களுக்கு நல்லா இருக்குது. மற்றபடி வந்து படிப்பு, அதே மாதிரி வந்து ஹெல்த்து இதிலெல்லாம் ரொம்ப பார்த்துக்கணும். வழக்கு சம்மந்தப்பட்டவங்கள், அதாவது ஏதாவது வந்து வழக்கு இருக்குது உங்களுக்கு, கோர்ட்டு கேஸ் ஏதாவது வழக்குகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது இது வரைக்கும் பெண்டிங்காக இருந்துகிட்ருக்கும் இல்லையா, இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அல்லது வந்து நீங்கள் ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்து உங்கள் மேலே ஒருத்தவங்க கேஸ் போட்டிருப்பாங்க, நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்ருப்பீங்க, சமரசமாக பேசி அதை முடிவு பண்ணிடலான்னு. பட் ஆனால் இந்த காலகட்டங்களில் அதை ட்ரை பண்ணுங்கள். முன்னாடி வராதவங்க இப்போது நீங்கள் மறுபடியும் ஒரு வாட்டி கூப்பிட்டீங்க அப்படின்னா வருவாங்க. அதை பேச்சுவார்த்தை மூலிமா அதாவது சமமாக போயிடலாம், அதாவது சமாதானமாக போயிடலான்னு வச்சுக்கோங்களேன். முக்கால்வாசி வந்து தனுசு ராசி, தனுசு லக்னக்காரங்க வந்து அவங்களுக்கு அதிபதி குருவாக இருக்கனால கோர்ட்டு கேஸ் அப்படிங்கும்போது உங்கள் பக்கம் நியாயங்கள் இருந்தாலும் வழக்குகள் வந்து இழுத்துக்கிட்டே போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன செய்யணும், எப்போவுமே சமாதானமாக பேசி 2 பேர்த்துக்குமே சுமூகமாக முடிகிற மாதிரி ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அதில் ஈஸியாக நீங்கள் ஜெயிச்சிட முடியும். ஏதாவது வழக்குகள் இருந்தாலும் உங்களுக்கு வெற்றிகளும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்துக்கணும். பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள்லாம் தீர்ந்து உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு இந்த வக்ர காலங்களில் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முக்கியமாக கணவன் மனைவி உறவுகளில் வந்து பிரச்சனைகள் அதிகமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 6ஆம் இடம், அதனால் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் சமாதானமாக போகிறதா ரொம்ப நல்லது. அதாவது வக்ரமாக இருக்கும்போது ரிலேஷன்ஷிப்பெல்லாம் கட் பண்ணி விட்டுரும். 6ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை பார்க்குது இல்லையா, அப்போது குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள், ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கைகளை கொடுத்துரும். ஸோ அதனால் இந்த காலகட்டங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அமைதியாக போகிறதா ரொம்ப நல்லது. உங்கள் மேலே தப்பே இல்லைனாலும் இந்த 4 மாத காலங்கள் வந்து அமைதியாக போய்க்கிறது ரொம்ப உத்தமமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து மைண்டு சரியில்லை அப்படின்னா வண்டியை எடுக்காதீங்க, செல்ஃப் ட்ரைவ் பண்ணாதீங்க. நல்ல மனநிலையில் இருக்கும்போது மட்டும் வண்டியை ஓட்டுங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த வக்ர காலகட்டங்களில் வந்து மருத்துவ செலவு வந்துடும். தேவையில்லாத மருத்துவ செலவு, உங்களுக்கு நல்ல பணம் காசு வரும்போது அந்த பணங்காசை வேறு எதுலேயாவது இன்வெஸ்ட் பண்ணி அமௌண்ட்டை வந்து பெருக்கிறதுக்கு பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் செய்யக்கூடிய சிறு அலட்சியத்தினால அது மருத்துவ செலவோ அல்லது வீண் விரயமாகி போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக இருங்க. ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. பெண்களுக்கு இது ஒரு நல்ல டைம் தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி குடும்பத்தில் அனுசரித்து போகணும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். வக்ரகுரு 2ஆம் இடத்தை வாக்குஸ்தானத்தை பார்க்குறதுனால நீங்கள் எப்போவுமே அமைதியாக இருக்க டைப்பாக இருந்தால் கூட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தேவை சந்திராஷ்டம தினங்களில் வந்து கோவம் வந்து ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுருவீங்க. அந்த வார்த்தையவே ஆப்போசிட் ஆள் பிடிச்சிக்குவார். அது உங்களுக்கு பெரிய சண்டை சச்சரவுகளில் போய் முடியும். தேவையில்லாத
தேர்ட் பர்சன் வந்து உங்களோட ஃபேமிலி லைஃப்பில் இன்டர்ஃபை ஆகாமல் பார்த்துக்கிறது உங்களோட மன வாழ்க்கைக்கு மட்டும் இல்லை, உங்களோட லைஃபுக்கே அது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் தொழில் ரீதியாக உங்கள் பெண்கள் வந்து இது வரைக்கும் ஏதாவது சப்போர்ட் இல்லாமல் இருந்தால் கூட இந்த காலகட்டங்களில் சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்க நிறுத்தி நிதானமாக செயல்படணும். உங்களுக்கு வாய்ப்புகள் இந்த 3 மாதம் 4 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக வரும். அதை பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக நினச்சி, சின்ன வாய்ப்பு கிடச்சா கூட அதை பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக நினச்சி நீங்கள் ட்ரை பண்ணும்போது அது பெரிய லெவலில் சக்ஸஸை கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப முக்கியமானது. அமைதியாக செல்லணும். அதாவது ப்ரெஸ் பீப்புள், அதாவது மீடியா, இதிலெல்லாம் நீங்கள் பேட்டி கொடுக்கும்போது நீங்கள் என்ன வார்த்தைகள் பேசுகிறீங்க அப்படிங்கிறத யோசித்து பேசிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எந்த தீங்குமே வராது. ஏன்னா வாக்குஸ்தானத்தை வந்து வக்ரகுரு பார்க்குறதுனால எல்லாமே வந்து நீங்கள் பேசக்கூடிய விஷயங்களில் தான் இருக்குங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் குரு வந்து வக்ரமான இந்த காலத்தில் வந்து ரொம்ப பொருளாதார ரீதியாக ரொம்ப நல்லா இருக்குது. ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.